பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. கரங்கள்ல இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நம்ம வாசிச்சிருக்கலாம், இல்ல தியானிச்சிருக்கலாம். இங்க பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன், அவன் பரிசுத்த ஆவியானவராலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்க எப்படி பயன்படுத்தப்படுகிறான் அப்படிங்கிறது குறித்து 26வது வசனத்துல இருந்து 40வது வசனம் வரைக்கும் அந்த வேறு பகுதிகள் நமக்கு காட்டி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் அறிந்து கொண்டோம்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஆவியானவருடைய இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக அவர் என்ன பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சற்று எளிதாக அறிந்து கொள்ள அல்லது புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே எருசலேம்ல சீஷர்கள் இருக்கிறாங்க. அங்க பெரிய எழுப்புதல் உண்டாகிறது, ஒரு பெரிய சுவிசேஷ புரட்சி ஏற்படுகிறத பார்க்க முடிகிறது. 1வது நூற்றாண்டுல அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் சீஷர்களாக சீஷத்துவத்துக்கு நேராக அவர்கள் நடத்தப்படுகிறத பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ புரட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அங்க சவுல் என்கிற மனுஷன் வருகிறத பார்க்க முடிகிறது. சபைகளை துன்பப்படுத்தி அவன் சபைகள் ஆழத்திலையும் ஒரு பெரிய உபத்திரவத்தை ஏற்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. இது நிமித்தமாய் அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள்ல சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறதா பார்க்க முடிகிறது. அப்ப அப்போஸ்தலர்கள் மட்டும் எருசலேம்ல இருக்கிறாங்க, மத்த எல்லாரும் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த அதிகாரத்தினுடைய மற்ற வசனங்களை தொடர்ந்து வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, சிதறி போன யாவரும் போன இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறதா பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த பிலிப்பு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறத பார்க்க முடியும். 26வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அது சொல்லுகிறது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. எல்லாத்துக்கும் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அல்லது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. ஆனா பிலிப்புக்கு நேராக வருகிற அழைப்பு அல்லது சத்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வனாந்திர மார்க்கமாக போ அப்படின்னு சொல்லி பிலிப்புக்கு ஒரு வார்த்தை கடந்து வருகிறத பார்க்க முடிகிறது. அதற்கு பின்னாடி உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, எத்தியோப்பியால இருந்து வரக்கூடிய காந்தாகேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனை அல்லது ஒரு லீடரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பிலிப்புக்கு அங்க ஏற்படுத்தி கொடுக்கிறத பார்க்க முடியுது. யார் இந்த காந்தாகே அப்படிங்கிறத வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அல்லது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை அல்லது அவனை ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நம்ம வாசித்து பார்த்தா தெளிவாக ஒரு காரியத்தை நம்ம நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகம் உள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நல்லா அந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்ன நடக்குது, இந்த காந்தாகி என்ன பண்றான், எருசலேமுக்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் கடந்து வருகிறத பார்க்க முடிகிறது. அவனுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது, ஆண்டவரை பத்தி தெரிந்து கொள்ளணுங்கிற வாஞ்சை இருக்கிறது, சத்தியத்தை அறிந்தா அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயமும் மனமும் இருக்கிறது. ஆண்டவரை குறித்து ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கக்கூடியவனாக இருந்திருக்க வேண்டும். அப்படி அவனுக்கு ஒரு பவுண்டேஷன் இருக்குது. ஆனா அதை தாண்டி இன்னும் ஆழமாய் ஆண்டவரை அறிவிக்கிறதற்கு அவனிடத்துல யாரும் இல்லை, அல்லது அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அவனுக்கு கிட்டவில்லை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த காந்தாகி என்பவன் எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்ப அவன் தன் தேசத்துக்கு நேராக, எத்தியோப்பியா தேசத்துக்கு நேராக அவன் கடந்து போய் கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில பிலிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேரா இந்த காந்தாகையை சந்திக்கிறதற்கு நேராக அவன் சேரியட்ல வந்து அவன் ஏறுகிறத அல்லது ஆவியானவர் கொண்டு வந்து அவனை நிறுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்ப ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய காந்தாகிட்ட பிலிப்பு கேட்கிறான், இந்த வசனத்தினுடைய கருத்துகள் அல்லது அந்த சத்தியத்தின் ஆழங்கள் உங்களுக்கு தெரியுதா புரியுதான்னு கேட்கும்போது தெளிவா ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஒருத்தர் சொல்லலன்னு சொன்னா எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அவன் 32வது வசனம் சொல்லுகிறது, அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர்
ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை துறவாதிருந்தார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருந்த தீர்க்க தரிசன வாக்கியங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்த சில அடிப்படை சத்தியங்களை காந்தாகி அறிந்திருக்கிறான். ஆனா ரெண்டையும் தொடர்பு படுத்தி அவன் அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அந்த ஆழத்துக்குள்ள போகிறதற்கு அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் அல்லது ஒருவருடைய ஆலோசனை, ஒருவருடைய ஒரு சில வார்த்தைகள், அதை புரிய வைப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். அது இல்லாம காந்தாகே இத்தனை நாளா இருந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா அந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதுனாலதான் அவன் பயணப்பட்டு கொண்டு இருக்கும் போது எருசலேமிலிருந்து திரும்பி எத்தியோப்பியாவுக்கு சேரியட்ல ரதத்துல போய்கிட்டு இருக்கும் போதும் தீர்க்க தரிசன வாக்கியங்களை அவன் வாசித்துக் கொண்டு இருக்கான்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தேர்ஸ்ட், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தாகம், வாஞ்சையும் எத்தனை அதிகமாக இருந்திருக்கும்ங்கிறத நம்ம சற்று நல்லா அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்டவனுக்கு தெளிவை கொடுக்கும்படியாக பிலிப்புவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போகிறத பார்க்க முடிகிறது. அவனுக்கு அந்த காரியங்களை விளக்கி சொன்ன உடனே பிலிப்பு கேட்கல, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களான்னு சொல்லி காந்தாகே கேட்கிறான். தண்ணீர் இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடைன்னு சொல்லி அவன் கேட்கிறதையும் உடனே அந்த இடத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்ப ஏற்கனவே அடித்தளமிடப்பட்ட சில இருதயங்களுக்குள்ள சத்தியத்தை அல்லது சுவிசேஷத்தை பூரணப்படுத்துகிறதற்கு, ஆழப்படுத்துகிறதற்கு, இன்னும் ஆழமா இந்த விதைகளை விதைக்கிறதற்கு பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் தேவைப்படுகிறத பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் அல்லது இந்த சம்பவத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நாம பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திசை நாம எதிர்பார்க்காத அல்லது நாம திட்டமிடாத ஒரு திசையில நம்முடைய வாழ்க்கை பயணப்பட்டு கொண்டிருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருந்த நாம திடீர்னு ஒரு ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு அல்லது வேற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனா ஏன்னு சொல்லி தெரியாது, எதுக்குன்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை சில நேரங்கள்ல அது சில உயர்வுகளா இருக்கலாம், சில இடங்கள்ல சில காரியங்களை இழந்து போயும் இருக்கலாம். ஆனா எங்கேயோ இருந்தனா இப்ப எங்கேயோ வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம நன்கு அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு வேலை ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு நாம இருந்திருப்போம்னு சொன்னா, ஏன் நான் இந்த பாதையில பயணித்துக் கொண்டு இருக்கிறேன், இந்த பாதையில பயணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பாதையில பயணிக்கணும்னு சொல்லி நான் திட்டமிடவும் இல்லை, ஆனா என் வாழ்க்கை இதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அல்லது எதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டு இருக்கிறேன் என்கிற ஒரு கேள்விக்கான பதிலே இல்லாம பயணித்துக் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருப்போம்னு சொன்னா, இந்த கால வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம், நாம ஏன் இந்த காரியத்துல அல்லது அந்த பாதையில பயணிக்கிறோம்னு சொன்னா, நாம் சந்திக்க வேண்டிய சில எத்தியோப்பியர்களை கர்த்தர் நமக்கு காட்ட விரும்புகிறார். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்போம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரை எந்த எத்தியோப்பியனை சந்திக்கிறதற்காக நீங்க என்னை இந்த பாதைக்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க? அன்னைக்கு எல்லாரும் சிதறப்பட்டு போனார்கள். ஆனா பிலிப்பு எங்க கொண்டு போகப்படுகிறான்னு சொன்னா, வனாந்திர மார்க்கமாய் அழைத்து போகப்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவருக்காக ஏற்கனவே எருசலேம்ல உபத்திரவம்னு சொல்லிதான் இவங்களை சிதறடிச்சு ஓடி வந்திருக்கிறாங்க, தெரிச்சு வந்திருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் பிலிப்பு எங்க கொண்டு போறாருன்னா, ஒரு வனாந்தர மார்க்கமாய் ஆண்டவர் கொண்டு போகிறதா பார்க்க முடிகிறது. ஆனா அங்கேயும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தாகம் உள்ளவனாக, வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறதா பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாக நாம இருக்கிறோமாங்கிறதை சிந்தித்து பார்க்க ஆவியானவர் விரும்புகிறார். நாம பயணிக்க விரும்பாத ஒரு பாதைக்குள்ள பயணித்திருக்கலாம், அல்லது பயணிக்க திட்டமிடாத ஒரு பாதைக்குள்ள, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பேஸ்க்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு பிலிப்புவை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டம், பிலிப்புவை கொண்டு இந்த எத்தியோப்பியன் ஆகிய காந்தாகவே எப்படி ஆகிலும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் வைத்திருந்தனால பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்த பகுதிக்குள்ள, அந்த பயணத்துக்குள்ள இவனும் கூடி சேருகிறத பார்க்க முடிகிறது. அப்படி அவன் செயல்பட்டதுனால அல்லது அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால எத்தியோப்பியா தேசத்துக்குள்ள சுவிசேஷம் போகிறதற்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது.
பிலிப்பு அன்னைக்கு அந்த காந்தாகவே சந்தித்தது நிமித்தமா எத்தியோப்பிய தேசத்துக்குள்ள சுவிசேஷம் கடந்து போகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே பாதையில அல்லது நாம போய் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய இதே பகுதிக்குள்ள, இந்த சூழ்நிலைக்குள்ள, இந்த பேஸ்க்குள்ள ஆண்டவரை அறிந்த, இன்னும் ஆழத்துக்குள்ள போக முடியாத அல்லது இன்னும் அநேக கேள்விகளோடு கூட இருக்கக்கூடிய அநேக மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம். நாம சந்திக்க வேண்டிய அல்லது அந்த எத்தியோப்பியர்கள், கர்த்தரை குறித்த தெளிவை ஏற்படுத்த வேண்டிய அந்த எத்தியோப்பியர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பிப்போம் என்று சொன்னால், என்னை குறித்து என்னை எதற்காய் இந்த பாதைக்குள்ள கர்த்தர் நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த மனிதர்களை சந்திக்கிறதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, அவர்களை காட்டி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்னு சொன்னா, அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை சந்திக்கிறதற்கு அல்லது அந்த எத்தியோப்பியர்களை நோக்கிய அந்த பயணத்துல சீக்கிரத்துல அவர்களை கண்டுபிடிக்கிறதற்கு, அவர்களை தேவ ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிறதற்கு ஏதுவாக இருக்கும். அப்ப நம்முடைய வனாந்தரத்துக்கு முகமாய் அல்லது வனாந்த மார்க்கமான பயணம் எப்ப மாறும்னு சொன்னா, எப்ப எத்தியோப்பியர்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறோமோ அப்ப அந்த பயணத்துல இருந்து ஆண்டவர் நம்மை திசை திருப்புகிறார் அல்லது திரும்ப நம்மளுடைய பழைய பயணத்துக்கு நேராக அல்லது எதை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போய் விடுவார். அப்ப இன்னைக்கு நாம யோசிக்க வேண்டியது அல்லது ஜெபிக்க வேண்டியது, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் சந்திக்க வேண்டிய எத்தியோப்பியர்கள் யார்? அவங்க ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கலாம் அல்லது நமக்கு ரொம்ப தெரிந்த இடத்துல இருக்கலாம், நமக்கு பழக்கமானவங்களா இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய உறவின் முறையா இருக்கலாம், அல்லது நம்முடைய திருச்சபைக்கு வரக்கூடிய ஆரம்ப விசுவாசிகளா இருக்கலாம், யாரோ ஒருத்தரா இருக்கலாம். இன்னைக்கு அந்த எத்தியோப்பியன் அவன் எருசலேமுக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனா அவனால ஒரு கன்க்ளூஷனுக்கு அல்லது ஒரு தெளிவுக்கு வர முடியல அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல அப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஆரம்ப விசுவாசிகள் இருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை புதிதா ஏற்றுக்கொண்டு வந்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னா, அவர்களை இன்னும் ஆழத்துக்குள்ள அல்லது இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நேராக அவர்களை நடத்தக்கூடிய பிழிப்புகளாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களாக நாம எழும்புவோம்னு சொன்னா, அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒன்றை கூட இழக்காமல் தேவராஜ்யத்துக்கு நேராக நடத்தக்கூடிய பிழிப்புகளாக, இந்த காலத்து பிழிப்புகளாக நாம பயன்படுத்தப்பட முடியும். அப்படி ஆண்டவர் அநேக நேரங்கள்ல அநேக சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம அழைத்து கொண்டு வருகிறார். ஆனா அதை அறியாதவர்களாய், உணராதவர்களாய், ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அந்த ஆத்துமாக்களை இழந்து போயிருக்கலாம் அல்லது சரியா அறிவிக்காம இருந்திருக்கலாம், அதை குறித்த தெளிவு நமக்கு இல்லாம இருந்திருக்கலாம், அல்ல அதை குறித்து அறிந்து கொள்ள முடியாம அந்த காரியங்கள் அவருடைய திட்டங்கள் வெளிப்பட முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம், நம்ம போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில, நம்ம போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஒருவேளை நம்ம ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட பாடுகளுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட உபத்திரவத்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குள்ள நம்மை அறியாமல் அல்லது எந்த முகாந்திரமுமே இல்லாம இதற்குள்ள நான் போய்கொண்டிருக்கிறேன், இதற்குள்ள நான் போகிறதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது, நான் ஏன் இங்க வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆவியானவரே நம்ம இங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். என்ன நோக்கத்துக்காக ஆவியானவர் என்ன சித்தத்தோடு கூட நம்ம இந்த வாழ்க்கையினுடைய இந்த பகுதிக்குள்ள, எல்லைகளுக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய பாதத்துல வைப்போம்னு சொன்னா, அவர் நமக்கு ஆத்துமாக்களை அல்லது நாம் சந்திக்க வேண்டிய, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு காட்டி கொடுக்கும்போது, நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது, அவர் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய காரியங்களை உண்மை யுத்தமுமாய் செய்து முடிக்கும் போது, இந்த பிலிப்போட அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற முடியும். அப்படியே இருக்கிற இடங்கள்ல ஒரு ருசியாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கக்கூடிய காரியம், நாம சந்திக்க வேண்டிய எத்தியோப்பியர்கள் எங்க இருக்கிறாங்க, எந்த பகுதிகளில் இருக்கிறாங்க, ஆண்டவரே எதற்காய் என்னை இந்த இடத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், எதற்காய் வாழ்க்கையினுடைய எந்த எல்லைக்குள்ள கர்த்தரனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாதையை அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி கேள்வியோடு கூட இருப்போம்னு சொன்னா, அந்த கேள்வியை இன்னைக்கு ஆண்டவரிடத்துல திருப்போம், கேள்வியை மாற்றுவோம். ஆண்டவரே நான் சந்திக்க வேண்டிய, நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய, என்னை கொண்டு நீர் சந்திக்க விரும்புகிற ஆத்துமாக்களை என் கரங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்.
ஆண்டவர் நம்முடைய கரங்கள் அந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற அந்த வார்த்தைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறதுக்கு அப்புறம் நாங்க ஏன் இந்த பாதைக்குள்ள வந்திருக்கிறோம், ஏன் வாழ்க்கையினுடைய இந்த பகுதிகளுக்குள்ள வந்திருக்கிறோம், ஏன் இந்த வனாந்தரம் என்று சொல்லி ஆண்டவரே அநேக கேள்விகளோடு கூட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஆண்டவரே இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த காலை வேளையில அவர்களுக்கான திட்டத்தை கர்த்தர் தெளிவாய் உங்க இருதயங்களுக்குள்ள நீர் வைக்கும்படியாய் செபிக்கிறோம். எந்த மனிதர்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த பாதையை இந்த வனாந்தரத்து ஆண்டவரே தகப்பனே வாழ்க்கையினுடைய இந்த பகுதிகளுக்குள்ள கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நீங்க வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிற தகப்பனே இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே சுவிசேஷ பாரம் என்னுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே தகப்பனே. அப்பா, நாங்கள் யாருக்கு ஆண்டவரே தகப்பனே பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர்களை அழைத்து கொண்டு வந்தீரோ அவர்களை இழந்து போகாதபடிக்கு அவர்களை தேவராஜ்யத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு அருளி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நீங்க நடத்த போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே தகப்பனே, அப்படி நீங்க எங்களை பயன்படுத்த போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். எங்களை இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையில ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயங்களை வைத்து தியானிங்க. இன்னும் ஆழமாய் அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you so much.